சாப்பிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலையை வச்சு துவையல் வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த காரம் மீடியமாக தான் இருக்கும். இப்போ கொத்தமல்லி மிளகாய் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வானல்லே வதக்கணும் அப்படின்னா நல்லா வாசனை வரும், கொத்தமல்லியோடைய வாசனை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வானல்லே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு உளுந்து வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 15 போல் பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தாளிக்கும் பொழுது உளுந்து போட்டு தாளிப்பாங்க. அப்படி நம்ம வந்து துவையலில் உளுந்து போட்டு தாளித்தோன்னா அது நமக்கு சாப்பிடும் பொழுது ஒரு மாதிரி கடக்கு முடுக்குன்னு போய்ட்டு பல்லில் மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வந்து உளுந்தை வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம துவையலில் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய பெனிஃபிட்டு சேர்ந்து வரும். வாசனையாகவும் இருக்கும் துவையல். அதனால் இப்போ பூனுடைய ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் வந்து 1 கை அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணியெல்லாம் நல்லா உணர வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலையும் அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் அந்த தண்ணி படும் பொழுது ஒரு மாதிரி சலசலப்பாக சவுண்டு வரும். அதனால் வந்து தண்ணியை ஒரு நல்லா வடிகட்டிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்புறமா வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா கருவேப்பிலை வந்து நல்லா சுருங்கி நம்ம சேர்த்த அளவு அப்படியே கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா வந்து சுருங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கான புளி அதையும் சேர்த்துடலாம். இப்போ சூடு ஆறட்டும். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச கொத்தமல்லி மிளகாய் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம முடிஞ்ச அளவுக்கு வந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்தனா கொத்தமல்லி வந்து அவ்வளோ அரைப்படாது. அதனால தான் ஃபஸ்ட்டே அரைச்சிக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம புளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வறுத்து வச்ச கருவேப்பிலை அதையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து பேஸ்ட்டாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த துவையல் அதையும் ஒன்றா சேர்த்து துவையல் வந்து நல்லா அந்த சூட்டில் கொதிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வந்து லைட்டாக கொதிச்சிச்சின்னா போதும். ஏன்னா நம்ம அரைக்கும் பொழுது தண்ணி சேர்த்துருக்கோம். அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி வந்து லைட்டாக கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு துவையலும் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கெட்டு போகாமையும் இருக்கும். இது வந்து நார்மலாக சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோடு நம்ம என்ன தான் குழம்புல கருவேப்பிலை போட்டு வச்சாலுமே ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் சரி, நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.